என்ன அவர் இருக்கல, அவர் வந்து சட்டம் போடுறப்ப நீங்க யாராவது எடுத்து பேசுறீங்களா? என்ன பெருமையா? ஆடி தொட்ட போடுவீங்களா? விடமாட்டேன். என் வாய் திறமை எப்படி படிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். நாலு கதற கதற வருது. எல்லாரும் போடணும். அவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளாதான் தெரியும். கமெண்ட்ல மாற்றி கதற எடுத்து. இங்க அன்பு சார்ந்த இந்த கிராமத்தார்களுக்கு நகரத்தார்கள் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது வரைக்கும் இந்த மேடைக்கு எத்தனை பப்பம் வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாத விஷயம். இந்த மேடையில மினி ஓட்டம் இருக்கு. பயப்படுறீங்க? முனினா பயப்படாது. முனிவரின் ஓட்டம். முனிவரின் ஓட்டம். ஏன் முனி கிராமத்துல சொல்ல பாத்தீங்களா? ஜெயராசு ஒத்தையில போகாத வேப்ப மரத்துல முனி ஆடும், பனை மரத்துல முனி ஆடும், ஆலமரத்துல முனி இருக்கு, அரச மரத்துல முனி ஆடும், பனை மரத்துல முனி ஆடுவாங்க. ஒத்தலை சத்த போகாத அடிச்சு கொடுப்பாங்க. இதை கண்டு நிறைய பேர் பயந்துருப்பாரு. ஆனா உண்மைக்கு அதுக்கான விளக்கம் என்ன தெரியுங்களா? அதுல முனி ஆடு இதுல முன்னாடி என்ன அர்த்தம்? எந்த மரமா இருந்தாலும் காத்தடிக்கும் போது முனி மட்டும்தான் ஆடும். அடிமுள்ள அமுக்கிட்டு தான் இருக்கும். அவங்க சொல்றது மரத்தோட முனி வந்திருக்கிறது. இந்த முனி, இந்த முனிக்கு எது ஆகுதுன்னு தெரியல. வாயை வச்சுதான் பார்ப்பேன். வாய் திறமை நமக்கு நிறைய அதிகம்ல. பறக்கணும். இந்த முனிவரை சற்று உற்று நோக்குவோம், பார்ப்போம். ஜெயராசு இன்னைக்கு நக்கி பாடுறா, இன்னைக்கு பாடுறா, இன்னைக்கு பாடுறாங்க. என் ஓமனம் மணக்கிறது காட்டில் போச்சு. எங்க அது சுதிய பிடிக்கணும். அவரை வரவேற்போம். காடகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? காடகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? மகிழ்ச்சி. என் பாடலுக்கு எதிர்பாடல் இல்லை என்றாலும் கூட எதுகை மோனையோடு கொடுத்தீர்கள் அல்லவா? உங்கள் அறிவுத்திறனை நான் பாராட்டுகிறேன். யாரிடத்திலும் பார்க்காத ஒரு உருவத் தோற்றம் உங்களை நான் பார்த்தேன். ஏன்னா இப்ப உங்களை ஆக சிறந்த அறிவாளி என்று, உங்களை புராண புயல் என்று, உங்களை இலக்கிய இடி என்று, உங்களை வசன மேதை என்று என்னுடைய மைத்தனர் கூறினாரோ அவர் சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனால் உங்களுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு கம்பரை போல, ஒரு நக்கீரரை போல, ஒரு ஒட்டக்குத்தரை போல, ஒரு புகழேந்தி புலவர் போல என் கண்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதை மெய் என்றார்கள். அப்படின்னு 3 குரங்கு உட்கார்ந்து இருக்கோம். அம்மா கண்ணால தீயை பார்க்காதே, தீயை கேட்காதே, அம்மா அப்படின்னு உட்கார்ந்து 3 பேரும் இருக்குது. ஆனா ஏன் நான் உங்களை அப்படி சொல்றேன்னா, உருவ தோற்றத்தை வைத்து யாரையும் ஒரு அறிவாளி முடிவு பண்ண முடியாது. யாரையுமே உருவத்தை வச்சு அவங்க இடம் போட கூடாது. பார்க்க ரொம்ப சாதாரணமானவராக இருப்பார். ஆமா, ஆக சிறந்த அறிவாளியாக இருப்பார். ஆனா தோற்றத்துக்கு பார்க்கிறதுக்கு நக்கீரரை போல இருப்பார். ஆனா சர்வ முட்டாளாக இருப்பார். வார்த்தை தடிக்குது, எது தடிக்கிறோம், எந்த இடத்தில் தடிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தடித்தாலே அதற்கு சிறப்பு அதிகமாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இங்கே பார்வைக்கு அறிவாளியாக இருக்கக்கூடிய தாங்கள் பேச்சுக்கும் அறிவாளியாக திகழ்ந்தால் அதை நான் ஆமதிக்கிறேன், பார்க்கிற மக்கள் ஆமதிப்பாங்க. ஆடுற மாட்ட ஆடுகிறவங்க, பாடுற மாட்ட பாடுகிறவங்க வாயில புள்ளதான் பொழைக்க முடியாது. புலவர்களுக்குள்ள பேசும்போது சண்டை இருக்கலாம், சண்டை வரக்கூடாது. ஆனால் தமிழுடைய மாண்பை காக்க வேண்டும். ஆமா, வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு. தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நில்லலாம் இருக்காங்க. பலே, வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு, நம்ம நாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் பண்ண, அது விபச்சாரம் இல்லையா, உபச்சாரம் செய்ய வேண்டும். உபச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் உபச்சாரம் செய்யறது? தெரிஞ்ச மாதிரி தெரியல, அறிவு வேணா. என்ன செய்திருக்க வேண்டும்? நான் என்ன சரியா சரியா நீ வந்த
சிறப்பான பாட்டு பாடின, சிறப்பான வசனம் பேசின, எனக்கு அதுல பஞ்சாயத்தே இல்ல. சரி நான் வந்தல்ல, சரி என்னையே பாத்தீங்கள, அண்ணா. என்ன செய்திருக்க வேண்டும்? அம்மா பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? நல்ல கோபப்படாம ஆத்திர காரணத்துக்கு புத்தி விட்டு சரி. பதறாத காரியங்களை சிதறாத சொல்லுங்க நல்ல அறிவை சிந்தனைக்கு உட்படுத்து. சரி சொல்லுங்க நான் வந்தல்ல, வந்தீங்க என்னை நீ பார்த்தீங்கள, பார்த்தேன் என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யணும் சொல்லவா? என்ன? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிட்டு என்னை விருந்தோம்பல் செய்யணும். நான் அதுக்கு என் மாப்பிள்ள சொன்ன மாதிரி அதை நீ செஞ்சியா? யாருக்கு நான் எதுக்கு வந்தவங்க மண்ணடி விழுந்து போனேன் டேய், என்ன சொன்ன நீப்பா? நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்லிட்டு? மண்டிட்டு விழுந்து போட முடியும் டேய், மண்டி எட்டுனா பாதம் பணிந்து அர்த்தம். விருந்து போறீங்க டேய், விருந்தோம்பல்யா? அதான் விருந்து ஓம்பல் ஓ ஓ ஓ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விருந்தோம்பல்னா என்ன? என்ன மா, வாணி, பலா, முக்கணிகள், சுவாமி, வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள் என்று என்னை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும் அல்லவா? நீங்க யாருன்னே தெரியாது உண்மைக்கு நான் வரவேற்கிறேன் இதுதான் தப்பான பேச்சு. எதுக்கு திருத்தி கேக்குறேன். எதுக்குன்றேன் வா, யாருன்னே தெரியாது, சரி. நான் எப்படி வரவேற்கிறதுனா ஆமா. இது பேச்சு அல்ல. எப்படி பேசுறீங்க வீடு தேடி வந்தவன் விரோதியாக இருந்தாலும் கூட தமிழர் மாண்பு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது வீட்டுக்குள்ள வர வச்சு சரி வாங்க, வணக்கம், உட்காருங்க, சரி. என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்பதுதான் நம் தமிழருடைய மாண்பாகும். எப்படி விரோதியா இருந்தா கூட எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தா கூட வந்தாங்க வாங்கன்னு சொல்லணும்யா. அப்படிப்பட்ட விரோதியை கூட வீட்டுக்குள்ள வச்சு தண்ணி மூணு கொடுக்கணும் அதுதான் தமிழ் பண்பாடு. நான் கேக்குறேன் ஏழு உங்களை ஒரு ஒன்பது நீ நாசமா போட்டு மண்ணை வாரி தூத்துறான் அவளை வீட்டுல ஓகாராச்சு சோறு போயிடா பாருங்க பொசுக்கு இப்படி கிட்ட முடியாதுல்ல அடா. எதிரி எதிரில அது இது ஒண்ணா உனக்கு? அப்புறம் விரோதினா அப்படிதானே நான் பேசுவது புலமையோடு. எம்ம புலமை பெரிய நான் படிச்சிருக்கேன், நான் பேசுவேன், புலமை பேசுவேன், இலக்கியம் பேசுவேன், இதிகாசம் பேசுவேன், புராணம் பேசுவேன். உன்னால என்ன செய்ய முடியும்? நான் பேசுறத வாய் பார்க்க மட்டும்தான் முடியும். அடேப்பா நான் வாய் வாக்க வந்திருக்கேன் வேற எதுக்கு வந்திருக்க? நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் போட வந்திருக்கீங்களா? தெரியுமா என்ன அப்படி என்ன வார்த்தை தெரிஞ்சு விட்ட நீ? என்ன நினைச்சு விட்டீங்க என்ன தெரிஞ்சு விட்ட? சரி பாவம் கோமாளி தானே வந்த மாதிரி யாருன்னு கேட்டீங்களா? அப்பா அம்மா அம்மா கலைவாணன் சொன்னதா? சுவாமி அப்படியா அப்படின்னு நடிச்சியா போயிட்டே இருக்கணும். கோமாளி தானே மட்டப்பட்டு பேசப்படாது ஏன் கோமாளினா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? உங்க பாட்டனே ஒரு கோமாளி தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஓ எப்படி உங்க பாட்டனே ஒரு கோமாளி தானேயா நியாயமான பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. என்னதான் நான் கோமாளின்னு அவமானப்படுத்த நினைச்சாலும் கூட என் பாட்டன் எடுத்த அவதானம் கோமாளின்றதும் உங்க பாட்டை நான் தெரியுதா உங்க பாட்டை பரவாயில்லையே. ஒரு வார்த்தையில எனக்கு நீங்க அடிபட்டு தான் போகணும் உன்னுடைய திறமையை நான் மதிக்கிறேன், சமயோஜ புத்தியை நான் மதிக்கிறேன். அதுக்காக புராணம் படிச்சிருப்பேன், இதிகாசம் படிச்சிருப்பேன்னு என்னால நம்ப முடியாது. உங்ககிட்ட விட்டு கொடுத்து போற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் போறது கிடையாது. சரி முட்டி பாத்துக்கிறோமா? அப்படி விட்டு கொடுத்து போயிட்டேன். காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தலை வச்சு படுத்துக்கிறேன். பஸ் கட்டில தலை வச்சு படுத்து படுத்துக்கிறேன். எது ராத்திரி நிப்பாட்டி காதல் எடுப்பாங்க அந்த இடைப்பட்ட நேரத்துல. ஒரு குணம் தேவையா? ஏய் என்னையா தெரியும் உனக்கு? உமக்கு என்ன தெரியும்? என்ன பேசுவ நீ? ஏங்க, வாய் உள்ள புள்ள படைக்குள்ள பேச விட்டு பாருங்க. நீ வாய் உள்ள பிள்ளை, அதை வச்சுதான் நீ பிழைக்கிறேன்னு நன்றாக நான் தெரிந்து கொண்டேன். புத்தி இருக்கிறாலும் பேசி பார்க்கணும். பேசுவேன். பேசுவான். விடியா? அதுக்கு பயன் தங்கராஜ் கிடையாது. நான் உன்னை சாதாரண நினைச்சேன். இவன் பப்பு தானே, இவன் என்ன புராணம் பேசுறது? ஆனா எப்ப உன் பாட்டே மகாவிஷ்ணுவே கோமாளி தானே என் வாயை நீ அடைச்சியோ ஆமா. உன்னை விடவே மாட்டேன். விடுங்க. வா, புராணம் பேசுவோம். என்ன? புராணத்தை குதிப்பமா? பேசுங்க. புராணம் மொத்தம் எத்தனை? எனக்கு முங்கு நெச்சில தெரியும். அடிச்சு பாத்துக்கிறோமா? ஆமா. புராணம் மொத்தம் எத்தனை? 18 புராணம் நான் பட்டு நடிக்கிற சரக்கு வச்சிருக்க இருக்கு. பிங்க் வோட்கா. டேய், அறிவு சரக்கு, திறமை சரக்கு, ஒரு நிமிஷம் கம்மியா இருக்கு. டேய், விவரன்ற சரக்கு நிறைய நீ வச்சிருக்க. நிறைய இருக்கு. வா, அப்ப தங்கராஜப்பு புராண 18 நீ யாரு வேணா சொல்லலாம். ஆமப்பு. ஆனால் அது என்னென்ன சொல்றான் பாத்தியா? அவன் தான் அறிவாளி. அது பேசுவான். பேசி பாத்துக்கிறோமா? வா, பிரமபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், வாமனபுராணம், மத்தியபுராணம், கூர்மபுராணம், பிரமாணபுராணம், பிரமலகை, வைகுண்டபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கண்டபுராணம், கண்டபுராணம். ஏங்க, நான் சொன்னேன் அந்த புராணத்து பெயரை நீ சொல்லு. நீ மிக அதான் சொன்னேன்யா. சொன்னேன்லையா? அப்ப நான் சொன்னேன். நீ சொல்லல. அப்புறம் என்ன? நான் சாட்சிக்கு ஆள பாரியா? என்றது அப்பாற்பட்டதியா? பேர் சொன்னியா? பிரம்ம புராணத்துல ஆரம்பிச்சு கந்த புராணம் முடிவு தெரியாது. நான் முடிச்சேன். நான் முடிச்சேன். நான் முடிச்சேன். நான் முடிச்சேன். விரல் விட்டு என்னது ஊரே சாட்சி. நான் சொல்லும்போது நீமா சொன்ன. அப்புறம்
நான் தான் கவனிக்க உணர்ந்து விட்டேனா? நீ கவனிக்கணும், இங்க கவனம் இருக்கணும். வருதே, ஐயோ வருதே. என்ன பண்ண காத்து எதை பத்தி இல்லை, அதை பத்தி நான் கவலைப்பட வரல. நடையா ஏதா இருந்தாலும் பாத்துக்க வேண்டியது. நடையா ஏய், நான் சொல்லும் போது நீமா சொன்ன, இப்ப சொல்லியா பாப்போம். பிரம்மபுராணம், பத்மபுராணம், பிரபஞ்சபுராணம், பராபுராணம், சாமபுராணம், தண்ணிபுராணம், செவனபுராணம், தலைவலிக்கும். தண்ணி ஊத்தாத செவன புது தலைவலிக்குமா? ஏய், இதெல்லாம் எங்கடா புராணத்துல வருது? இதெல்லாம் நீ படிச்ச புராணம், இது நான் படிச்ச புராணம். புராணம்னா இத்தனைன்னு ஒரு கணக்கு இருக்கப்பா. என்னம்மா, என்ன அவுன்ஸ் கணக்கா? சரியா, எதுக்கு புராணத்துல பிரச்சனை? எதுக்கு? இவள நீல வேணாம்யா, சரி. சுருக்கம் வாங்கிக்கோங்க. என்ன சுருக்கம்? இதிகாசம் மொத்தம் எத்தனை? இதிகாசம். மன்னிப்பு கேக்குறியா? ஏய், என்னையா? இதிகாசம் எத்தனை தெரியுமா? இந்த வருஷத்துல உன்னை இதிகாச இடிங்கிறாரு என் மாமா ராமதாஸ். இதிகாசம் எத்தனைமா? அதுல மறைக்கப்படுது எத்தனையா? இதிகாசத்துல மறைக்கப்படுது எத்தனை? மறைக்கப்பட்டது ஒன்று. சரி, வெளி கொண்டு வந்தது என்னது? ரெண்டு. என்ன அது கூட தெரியாம இருக்காங்க? நீ பிரிய உன்னை கம்பர் மாதிரி வேஷம் போட்டு வந்த போதுமா? ஏன் நீங்க போய் ஒட்ட குத்துறா? பேச்சுக்கு பேச்சு நீ பேசுற. இதிகாசம் மொத்தம் 2 வெடி கொண்டு வந்தது. ஆமா. எதை பேசுவான்? எதை பேசுவான்? மகாபாரதமா ராமாயணம் பேசியா? மூத்தது பேசுவியா? மூத்தது முதலிலே உருவானது ராமாயணம். ஆமா, ராமாயணம். படிச்சிருக்கியா? ராமாயணத்தை யாரு படிச்சிருக்கியா? தெரியுமா? படிச்சிருக்கியா? ராமாயணத்தை எழுதினது யாரு தெரியுமா? என்ன மொழியில? தமிழ்ல, சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்தில் ஒரு வாழ்வி தமிழாக்கம் செய்தது யாரு? ஒருத்தர் கூட பேசணுமே. யாரு? யாரு? அதெல்லாம் பேசல. நான் 1000 விஷயம் பேசுவேன். ஆ? நீ கேள்வி கேட்டா பேரை சொல்லு. தமிழாக்கம் செய்தது யார்? கம்பர். தப்பு. ஒட்ட குத்தர். தெரியல, சொல்ல வேண்டியதானே? நீ சரியா இருக்கணும் பார்க்கணும்ல அப்பா. கம்ப ராமாயணம் என்று என்னதான் அது அரங்கேற்றம் செய்யப்பட்டாலும் கூட முதலில் எழுதப்பட்டது ஒட்டக்குத்தரால்தான். ஒட்ட குத்தர் எழுதினாரு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி. என்ன? ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தர்னு பேர் வந்துச்சு? சாதாரண கேள்வியா? என் தகுதிக்கு என் திறமைக்கு கேட்கிற கேள்வி அது தப்பு இல்ல. ஆனா திருப்பி நானே கேட்பேன். அதுக்கு சலிச்சாலும் நானும் கிடையாது. சரியா? சரி, வெட்ட அவர் பெயர் வெறும் பெயர் கூத்தன்தான். ஆனால் எப்பொழுது மன்னர் வெட்டப்பட்ட தலையை இவர் ஒட்ட வைத்து கவி பாடினாரோ அன்று முதல் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் பட்ட பெயராக ஒட்டக்குத்தன். அப்ப வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து தலைய வெட்டிடுறாங்க. வெட்டப்பட்ட தலையை அவர் கவி பாடி ஒட்ட வச்சாரு, அதனால அவர் ஒட்டக்குத்தர். இப்படி தலை வேற முண்டை வேறமா கிடக்குது. ஆமா, இவர் கவிபாடிய ரெண்டையும் ஒட்ட வச்சு உயிர் எடுத்து வச்சிருக்காரு. அதனால ஒட்டக்குத்தர் பேரு. சரி, கவிபாடி ஒட்ட வச்சதுனால ஒட்ட குத்தர். ஆமா, என்ன கவிபாடினாரு? சொன்னா என்ன? மட்டும் இல்ல, உயர பத்தல. சொன்னா மட்டும் பத்தாது. ஏய், கேள்விக்கு கேள்வி பதிலாகாது. ஏய், ஓயா ஓயா கேட்டுட்டு இருக்கியா? யாரு பப்பு நாம தெருவுல தெரிய பட்டு பாரு. பாரு பாத்துக்க. வரிசை கேட்டுட்டு இருப்பியா நீ? சொல்லு. ஒரு கேள்வி கேட்டதா சொன்னல திருப்பி வாங்க. ஏன்டா சொல்லியா? வாரது 4 பாட்டை படிக்கிறது, அப்புறம் நாராயணா உன போட்டுட்டு ஓராயணா. இதா பையனா? ஓராயனவா? ஏய், உன் கேள்விக்கு பதில் தெரியாம கோவப்படல. கவி தெரிஞ்சா பேசியா? ஏய்யா, கேள்வி கேட்பது பஞ்சாயத்து இல்ல. ஆனால் தான் கேட்ட கேள்விக்கு தனக்கும் பதில் தெரிந்திருக்க வேண்டும். தெரியாம ஒண்ணும் கிடையாது. நான் நீங்க இல்ல பதில் சொல்றேன். என்ன? சொல்ல வேண்டியதில்லை. ஆனா என்ன நீ நான் சொல்ற பதில் கவி உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இங்க கவிஞர் யாரும் உள்ள வரல. பேசுமா? சொல்லவா? என்ன கேட்ட? ஒண்ணா கேட்டா? கவி பாடின கவி. சொல்றேன் கேட்டுக்கடா. பாரு வித்தாடி. நிக்கா முக்கா விட்டாவு போய் எக்காட போய் தொக்காட சொல்ல பாடத்தி வெப்பாட போய். கவி வேசன நொக்கா நோத்தாட்டு இருக்க. கவி வேச. கேள்வி யாரா கேட்டா? நீதான் சொல்ற. கேள்வி யாரா கேட்டா? நொக்கா நோத்தாடா. ஏய், நான் பண்ணனா ஒட்ட குத்துற பண்ண. யாரு எப்படி பண்ணாரு? என்ன நொக்கா நோத்தாடி என்ன? அது விக்கம். ஐயா கட்டி பேர் பாத்துக்க. வந்து நொக்கா நோத்தாடா. கேட்ட கேள்விக்கு பதிலை கூறி கொண்டிருக்கிறேன். இல்லையா? உனக்கு எப்ப இந்த கவி உனக்கு பிடிக்கலையோ, எதிரியாக இருந்தாலும் உனக்கு பிடிக்கிற பட்சத்தை அதை பேச நான் விரும்பல. ஆனால் இதற்கு போட்டியாக தானும் ஒரு கவி பாடி நான் கவி காண வேண்டாம். ஒரு எழுத்தை வைத்து கவி பாட முடியுமா? வார்த்தையை வச்சு பாடிப்படலாம். ஒரே ஒரு எழுத்தை வைத்து அதெல்லாம் பாட முடியாது. பாடி காட்டினார். தாய் என்ற எழுத்தை வைத்து தாய் என்ற வரிசையை தா தி தே அந்த வரிசையை வைத்து ஒரு கவி பாடினார். போட்டிக்கு பாடவா? அப்ப நீ என்னை பாராட்டு. அற்புதமாக பாடினீர்கள் சுவாமி, வாழ்த்துக்கள் அப்படின்னு நீ வணங்கி கும்பிட்டு நிற்ப. அவ்வளவு சிறப்பாக ஒரு கவி பாடுகிறேன். அமைதியாக கீழ் தத்தி தா தூதி தாவு
தித்த தூதி தட்டுதி துட்டுதி. என்ன தாதி பூரி இருக்கே? மரியா கட்டி போய் பாருங்க. நீ கேளு. ஏய் என்ன முதல்ல நொக்கா நாத்தானே இப்ப தாதி பூரி இருக்கே. ஏய் கேள்வி நீ கேட்டா பதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குட்டையா இருக்கு ரொம்ப பேசிருக்காங்க. எங்கன இருந்து அவன கருத்து புரிவே. ஏய் நான் வேகமா சொன்னதால உனக்கு புரியல. நிறுத்தி அழகா சொல்லவா? பாடி விட்டானே தத்தித்தா தூதி தாது தித்த தூவி. கண்ண குத்து நோண்டு. தாதி பூரி இருக்கு. அதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. கவி பேரன்ற ஆள கொண்டு இருக்க. நான் கேக்குறேன். கவி வேணாமா, ராமாயணம் வேணாமா, மகாபாரதம் வேணாமா, திருக்குறள் வேண்டாமா, வேற எதை பேச வேண்டும்? ஓ வழிக்கு நான் வர்றேன். உனி என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அத்தனை வேகத்தோடு நான் வந்திருக்கிறேன். திருக்குறள் உலக ரொம்ப தூரத்திலிருந்து நான் வந்திருக்கேன். நான் அடுத்த தடவை வந்துட்டா. ஏய் லட்சுமணர் இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா? என்ன 1/2 கிலோமீட்டர்டா. சரி சொல்லு. ஆனா வெக்கம் இல்லாம வீட்டோட இங்க இருந்து சொல்றதுன்றியே உனக்கு. ஏய் கிராமத்தை மதித்து என்ன வருந்துகிறேன்? அந்த கறி கெச்ச உள்ள அடிக்கலாம். சரி நான் வேணா பாரியா. வெள்ளச்சாமி என்ன வரதுக்குள்ள உனக்கு என்ன அர்த்தம் கேக்குறேன்? விஷயத்துக்கா? ஏன் மீனிங் உனக்கு சேர்த்து வச்சாரு அதே வரதா. கூறும் திருக்குறள் தெரியுமா உனக்கு? அகரமது எழுத்தெல்லாம் ஆதி முதல் நான் குதிச்சிட்டேன். நான் கடப்பா நிச்சயம் எடுப்பேன். தெரியுமானா தெரியும். சோத்து திண்டியா திண்டே. அப்படி பட்டபடி. இல்ல முதல் குறளாக பாடினார் என்று முதல் குறள் சொல்லுங்க. சொல்லலங்க. சரி வேற என்ன தெரியும் பேசு. திருக்குறள்ல மொத்தம் எத்தனை குறள் இருக்கு? 1330. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். எத்தனை பால்? முப்பால், அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். பரவாயில்லையா? ஏசியா. சரி இப்ப சொல்லுங்க முதல் குறள் என்ன? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. என்ன விளக்கம்? எப்படி ஒரு எழுத்து என்பது அகரம் என்ற முதலிலிருந்து ஆரம்பிக்குதோ இந்த உலகம் தோன்றியது அந்த தாய் வந்து இடத்திலிருந்து என்கின்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே பாடினார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு என்று. அப்ப குறளுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரியும். என்ன கேட்க நான் கேளு சொல்றேன். நான் ஒரு குறள் சொல்றேன் விளக்கம் சொல்லுவீங்களா? என் திறமைக்கு நீ போட்டியிடுகிறாயா? 1300 குறள்ல எந்த குறளையும் சொல்லுவேன். எதை வேணா கேளு. கேளுங்க. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகரோடு வாழ்வாரே வாழ்வார் மற்றொரு சுவர் வந்து சாவார். சொல்லு. மறுபடியும் சொல்லு. ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்ல நீ சொல்ற தோரணை சொல்ற சந்தம் எல்லாமே திருக்குறள் மாதிரியே இருக்கு. ஐயா திருக்குறள்ல மொத்தம் 7 சீரு. மேல 4 சீரு, கீழ 3 சீரு, மொத்தம் 7 சீரு. அடி ஒண்ணே காட்டுங்க நான் சொல்றேன் கேளுங்க. பிகரோடு வாழ்வாரே வாழ்வார் மற்றொரு சுவர் வந்து சாவார். விளக்கம் சரியா வரணும். முட்டை வெச்சு. ஏய், இப்படி ஒரு திருக்குறள் நான் படிச்சதும் இல்ல கேள்விப்பட்டது. அப்ப உனக்கு திருக்குறள் தெரியும் கூட ஏமாத்துற. இல்ல உண்மையிலே நீ ஒரு திருக்குறள் சொல்லி அதை எனக்கு தெரியலன்னா நான் மன்னிப்பு கேட்கறது நான் தயங்க மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சு யாரும் வரக்கூடாது இல்ல. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா சொல்ற சந்தம் சீரு மேல 4 கீழே 3 நிறுத்தி சொல்ற அந்த தோரணை எல்லாமே திருக்குறள் போலதான் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு திருக்குறள் வார்த்தையை பிகரோடு என்றோ சுகரோடு என்றோ விளக்கம் கொண்டு இருக்கு. அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சுகரோடு தானே அது சிரிப்பு. ஆனால் வாழ்வாரை வாழ்வார் சுகரோடு. டேய் கத்திரியம்ல கொட்டாங்க. என்ன முகல கட்டே பாரு. ஏண்டா விவசாய பெருங்குடிக்காக ஐயன் வள்ளுவர் பாடுன எந்த குறளை எதோட நான் சேர்க்கிறேன்? எந்த குறள்? மூதேவி அது இப்படி வராது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஐயா நான் போறதுக்கு விளக்கம் கொடுப்பேன். ஏண்டா இது சம்பந்தப்படாம பாடி தொலைகிறே சனியை முடிச்ச சனியனே. விளக்கம் இருக்கியா? இதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவ? பிகரோடு வாழ்வாரே வாழ்வார் ஏய் மற்றொரு சுவர் வந்து சாவார். நான் பாடின கவிக்கு அர்த்தம் உண்டு. உலகத்திலே எத்தொழில் செய்பவராக இருந்தாலும் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் கூட யாரு உழுது இந்த உலகிற்கு உணவளிப்பவரோ அவருக்கு பின்னாடிதான் மத்த எல்லாரும் என்ற தத்துவத்தோடு ஐயன் வள்ளுவன் பாடினாரு. நீ பாடின என்னடா அர்த்தம்? நல்லா பாருங்க. பிகரோடு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா அதாவது பொம்பளை கூட இருப்பவன் நல்லா இருப்பான். பொம்பளை இல்லாதவன் சக்கரை வந்து சாவான். ஏண்டா இது ஒரு குறள், இதுக்கு இது ஒரு விளக்கம் வேறயா? நான் சொன்ன குறளுக்கே உமா விளக்கம் கண்டு முடியல. வந்துட்டா ஓராயனா. ஒரு திருக்குறள் ஒரு குறள் சரியா தெரியல. இதுல வேற நான் அது பேசுறேன், நாலடியார் பேசுறேன், ஆதிச்சு எட்டு தவ 10 பாட்டு தெரியுமா? 8 தவ 10 பாட்டு. 10 பாட்டு. நற்றினை குறுந்தொகை எல்லாம் தெரியுமா? நற்றினை குறுந்தொகையா? ஓய் குறுந்தொகையா? அதானே நற்றினை குறுந்தொகை ஐங்குறு 10 பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு 8 தொகை திருவிழாட்டுப்படை குணநாட்டுப்படை சிறுபான்நாட்டுப்படை பெருமானாட்டுப்படை மதுரை காஞ்சி முல்லை பாட்டு பட்டுலப்பாட்டு நெடுமாலை மலைபடுகளா 10 பாட்டு. அப்படியா? மணி நல்ல குடி வச்சு தோத்தாப்பியா? ஐமர் காப்பியம் சூடாமணி
நீலகசி நாகவரக புத்தேரகசி யசோதரகவி ஐ சிறுகாவியம். அப்படியா? அம்மை மூதாட்டி என்ன ஆத்திச்சூடி தெரியுமா? எல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடத்தை படிச்சோடா. போடா போடா வள்ளிய வள்ளிய ஆத்திச்சூடி தெரியுமாயா? எவ்வளவு பெரிய 10 மாட்டு எட்டுத்தொகை பாடிய எனக்கு சாதாரண ஆத்திச்சூடி. தெரியும் பேச்ச தெரியுமாடா? எல்லாம் எனக்கு சின்ன கேள்விடா. பெரிய 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 கேள்விகளை சொல்றே. கேடா பெரிய கேள்வியா? நீ என்ன பாட்டு பாடுறப்ப நீ வசனம் பேசுறப்ப கை தட்டுறது யாருக்கு தெரியும்? ஒரு சிங்கன பக்கத்து வீட்டாளப்ப தலைக்கு பத்திரா கொடுத்து கூட்டி வந்திருக்க. ஏய் ஓயா வீடு பக்கத்துல அது சரிங்க. அதுக்கு மதுரை இருந்து ஆள் கூட்டி வர முடியுமா? இப்ப என்ன அர்த்தம் உனக்கு? ஆத்திச்சூடி தெரியுமா? போ போ போ. படைப்படி மைக்க மாத்திர மட்டும் தெரிஞ்சிர பாத்து போயா 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 போயா. சேப்படி இடத்த மாத்தி இருப்பா. நான் கூட உன்னை பெருசா எதிர்பார்த்தேன். ஆனா நீ இப்ப சிறுசுலயே தான் நிக்கிற. முத சொல்லும். இப்ப ஆத்திச்சூடி தெரியுமான்ற அளவுக்கு நீ அசிங்கப்படுத்தி பேர் வாங்க நினைச்சியோ தங்கராஜ். உன்னை விட மாட்டேன். என்ன? வா உனக்கு என்ன? தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்து 12 எல்லாரும் தெரியும். ஆமா. அந்த எழுத்துக்களை வைத்து ஒவ்வொரு வாழ்க்கையின் தத்துவத்தை இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை உணர்த்தினார் அவை மூதாட்டி. அவை பிராட்டி பாடிக்கிட்டார். ஒவ்வொரு எழுத்தா சொல்லு. உனக்கு என்ன வேணுமா அதை நான் சொல்றேன். விளக்கம் சரியா வரணும். கேளியா? ஆ அறம் செய்ய விரும்பு. ஆ ஆறுவது சினம். ஈ ஈவது கருவிகள். ஈ ஈவது விளக்கில். ஊ உடையது விளம்பில். ஊ ஊக்கவது கீழ். ஏ என்னெழுத்து எழுச்சி. ஏ ஏற்பது கழ்ச்சி. ஐ ஐயமட்டுவன். ஓ ஒப்புர ஒழுகு. ஓ ஓது ஒரு ஒழுகில். அவு ஐயட்டு ஒன்று. அக்கு அக்கம் ஒழுகில் அம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இரவு ஆறுவது சினம். ஈவது கருவில். ஈவது விளக்கில். உடையது விளம்பில். ஊக்கவது கைவிடில். அம்புட்டு தப்பு. ஏய் ஏடா இத்தனை ரசிகர்கள் முன்னாடி இவ்வளவு பெரிய தெய்வத்தை முன்னாடி மலைக்காது பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கி இருக்கியா? மலைக்காது எட்டம் பக்கம் அடிக்காத. சோதிக்காத. ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். பொறுமையா ரொம்ப சோதி தங்கராஜ். மலைக்காது பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கி இருக்கியா? போயா என்ன என்ன முத பேசி கிளியா அப்ப தங்கச்சில போவ. கிளிக்கணுமா? வா வாயை தாண்டா கிளிக்கிற முதல்ல. ஏடா ஒரு விஷயம் சொல்லி நீ அம்புட்டு போயிடு தலையில அடிச்சுக்கிட்டா ஆமா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? யார் ஏத்துக்கிட்டா? நான் சொல்றது தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? நீ சொன்ன ஆத்திச்சூடி மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கறாங்க ஏத்துக்கல. சரியா சொல்றது என் கடமை. சரி அது உங்க தப்பா சொல்லிட்டீங்க. என்ன தப்பு? என்ன அப்ப பேசுறது தப்பு. என்ன தப்பு? தப்பு. நான் நிரூபிப்பேன். உனக்கு என்ன தெரியும் இப்ப? அத்தா அங்காள வரவேஸ்வரி முன்னில நிரூபிப்பேன். ஏய் உனக்கு என்ன நான் வேகமா சொன்னேனா உனக்கு புரியல வந்தனே. நீ சொன்ன வசனம் தப்பு. நிறுத்தி சொல்றேன் அப்ப கேட்டுக்க. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். ஊக்கவது தப்பா சொல்ல அப்படி செய்வேன். யாரோ ஏத்துக்கிட்டாரா? என் மைக்க ஆஃப் பண்ற அளவுக்கு உனக்கு தும்மல் வச்சு போச்சா தங்கராஜ் உனக்கு? உங்க ஏரியா கடையில யாரோ ஏத்துக்கிட்டாரா? இல்லையே. மதுரைக்கு வரும்போது நீ தப்பு. பம்மிக்கிட்டு தெரிஞ்ச. ஆனா நீ எங்க ஊர் காரைக்குடியில வந்து நீ இப்படி ஏறி அடிக்க நீ நினைக்கிறீன்னா அப்ப அதோட இடத்துல தொங்குறதா வேட்டைக்காரன் வித்தியா. எத்தனை நாட்கள் இந்த வன்மத்தை சுமந்தோடு நீ சுத்தி இருப்பாய். பாப்போம். இப்ப நான் சொன்னது நீ தப்புட்ட. தப்பு. யாராச்சும் ஒருத்தர் நம்பினா கூட அது அசிங்க. சரி இது தப்புன்னு சொல்ற நீ அப்ப இது தப்புனா சரின்னு ஒண்ணு இருக்கும்ல. இருக்குங்க. அத நான் சொல்றேன். நீ சொல்றியா? மக்கள் ஏத்துக்குவாங்க. இது தப்புட்ட. அது தப்பு. அப்ப ஆனா அறம் செய்ய விரும்பல. ஆனா ஆறுவது சினம் இல்ல. மாத்திட்டாங்க. சரி மாத்திட்டாங்க. நான் நிரூபிப்பேன். இது தப்புட்ட. சந்தேகம் வந்தா எங்க என்ற ஆதாரத்தை சொல்லுவேன். நீ சரியா சொல்லு. நான் சொன்னதுக்கு யாரும் கை தட்டல. அப்படி ஒருவேளை நீ சொன்னது சரி நீ யாராச்சும் கை தட்டாங்கன்னா என் தோல்வியை நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். அப்படி வாங்க வலிக்கு. இந்த மேடையை விட்டு நீ போகணும் பேரோட இல்ல நான் போகணும். நான் எப்படி ஒவ்வொரு இடத்தா சொன்ன விளக்கம் கொடுத்தீங்க அதே போல நீங்க ஒவ்வொரு இடத்துல நான் விளக்கம் கொடுக்குறேன். சரியா கொடுப்பியா? கொடுப்பேன். நான் சொல்றது தப்புன்னு இருக்க. பாப்பா. அப்ப சரியா சொல்றது யார் கடமை? தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஆ அதிகமாய் குடி. ஆ ஆப்படிச்சா ஆடாம நில்லு. ஈ இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இரு. ஈ ஈவினிங் தான் எடுத்து போட்டு குடி. ஊ உளராமல் பேசு. ஊ ஊர்வம்ப இருக்காத அடிப்பாங்க. ஏ எதிரில இருப்புல கவனமாறு கட்டிய காலாடு குடிச்சு புரியா. ஏ ஏமாறாத ஏமாந்து தொலைச்சிராத. ஐ ஐட்டங்களை மிச்சம் வைக்காம தின்னு. ஓ ஒரே பிராண்ட குடி. ஓ ஓவரனா அப்படியே படு. அப்பு ஆம்பள கப்பு. அத்தி ஊரால போய் நக்கு. மூஞ்சி மோரலே பாரு. சோறு நடந்துக்கிற சோத்தப்படு சுண்ணாம்பு ஏத்திக்கிற அரே.
அம்புடி பேர் முகத்திலே அவ்வளவு பிரிவுதான் சண்டால பாவிகளா. உண்மை ஜெயிக்கும். நான் நெஞ்சடக்க அறம் செய்ய விரும்பனே 60 சினம்னே அப்பலாம் யாரும் ஒரு கொட்டு அசையல. நீ நெஞ்சடிக்க போய் சொல்லு, நான் குச்சடிக்க உண்மையா சொல்லிருக்கேன். மது பிரியர்கள் போடுங்க, மது பிரியர்கள். குடியாருங்க அதுலயும் மது பிரியர் சொல்லணுமா? ஒரு இது இருக்குங்க. என்ன? தமிழ் புலமையை பத்தி அழகா பேசுறீங்க. தமிழ்ல தமிழ் பேர் பேச சொல்லணும். குடியாரனுக்கு பேரு குடியாரன் கிடையாது, மது பிரியர்கள். சில பேர் ஊரு பையன் கொண்டாட்டியே பாப்பியா, அவனுக்கு பேர் இருக்கு. பொம்பளை புரியுதா? பிறர் மனை நோக்காத. இதுல என்ன செந்தமிழ் வேண்டுகிறது? பிறர் மனை நோக்காத. ஆமா, சும்மா இல்ல, இன்னொரு குத்துக்களுக்கு சேராட்டா கூட வெறிக்க வைக்க பாப்பேன். அவனுக்கு பேர் இருக்கு காம ஆதீதர். காம ஆதீதர். ஆமா, எது நல்லதோ அதுக்கு பேர் வைக்காதீங்க. இன்னொரு இருக்கு. என்ன பேரு? இந்த மாதிரி பொம்பளை லைன் பண்ணி விடுறீங்க, ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேரு? இந்த மாதிரி கூட்டி விடுறாங்க. புரோக்கர் பாதுவா? அப்படி சொல்ல கூடாது. வாயிங்க. அதுக்கு தமிழ்ல பேர் இருக்கு. இதுக்குமா தமிழ்ல பேரு? ஆமா. என்ன பேரு? அந்த மாதிரி பொம்பளை லைன் பண்ணி விடுறவங்களுக்கு சில பேர் மாமாக்கார அப்படி சொல்லுவாங்க. பொய். ஆமா. மாமான்றது தூய்மையான ஒரு மகத்துவமான ஒரு பொருள். ஆமாப்பா, மாமான்னா அது மாமன்ற மாமா, அக்கா புருஷ மாமா, தாய் மாமன். தாய் மாமன் என்ற உறவு முறை. சரி, இது என்ன பேரு? கொச்சப்படுத்தக்கூடாது. என்ன பேரு? அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு மாமான்னு சொல்லாம அவங்களுக்கு தூய தமிழ்ல பேர் என்னன்னா என்னப்பா? பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் என்று பெயர். ஒருங்கிணைப்பா. ஆமா, இதுக்கு ஆமோதி போடறதுக்கு ஆமோதி இல்ல. புள்ளவர் மோரக்கட்டை பாரு, மோரக்கட்டை. சரி முடிச்சு சரிங்க. ஆம்பேட்ட கப்பு ஊர்ல தோன்றது பெரிய விஷயம் கிடையாது. நடைமுறைக்கு என்ன சாத்தியமோ அதை ஏத்துக்கொள்ள. யார் யாரி முதல்ல? இடத்தை பொறுப்பான காவலாளியா. நான் யார் தெரியுமா உனக்கு? சொல்றேன் கேட்டுக்க. அபிஷேகம் ரேஷமா, ஏக்கரா பிரியா வசு, சந்திர பிரியா சூர்யா, கரண பிரியா சுந்தரமா, மத பிரியா விநாயகா, கடன பிரியா ருத்ரா. சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, ஏன் கொதிக்கிற? யாருன்னு கேட்டியப்பா? யாருன்னு கேட்டா என் பேர் இது. இதுக்கு வந்து ஒண்ணு போய் இன்னொன்னு வந்துருச்சே. ஐயப்பா, நம்ம கம்பெனி ஆள் பெருக்கிட்டே இருக்கோம். ஐயே, சரி சந்தோஷம். இந்த வரிசையிலே நான் தானப்பா நாரத மகரிஷி. ஓ, நாரதோ நோனி. டேய், நாரதோ ரோனின்னு கேட்கணும். ஏன் நோனி நல்லதுங்க. நோனி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்க நோனி இருக்கீங்களா? பிச்சு பிரமிச்சு நாரத மகரிஷி உலகத்தின் நலனை கலகத்தின் பொருட்டு மேற்கொள்ளக்கூடிய நாரதன். என்ன நோனினா யாருமே தப்பா நினைக்கிறாங்க. இங்க நாடகம் பார்க்குற எல்லா பேருமே நோனி சாப்பிட்டுப்பாங்க. என்ன அப்படி? நோனினா ஒரு பழமுங்க. நம்ம எல்லா பகுதியிலுமே முளைச்சு கிடக்கும் மஞ்சளித்து பழம் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு உண்மையான தமிழ் பேரு நோனி பழம் தான். அது மருந்தே வைக்கிறாங்க. மருந்து, அப்புறம் நுணா பழம், இப்ப மஞ்சளித்து பழம். அதனால நோனி சாப்பிடுற இதயத்துக்கு நல்லது, கொழுப்பை கரைச்சு விடும். சரி சரி, நீங்க வந்து சேனை சாப்பிடுவீங்க. ஆமா, குடுக்குறீங்களா? டேய், கிழங்கு வகையா? ஆமா, கிழங்கு. அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இல்லையா? சரி, நான் கேக்குறேன். என்னப்பா? நான் காட்டுக்குள்ள தேனு தினமாவே எடுத்து சாப்பிடுவேன். ஆமா. நீங்க எப்படியே சாமியாரா தின்னீங்களே, சோத்துக்கு என்ன உண்டு? காற்றை மட்டும் உட்கொண்டு உயிர் வாழக்கூடியவர்கள். அப்படி சோத்தை தின்னல. உணவு அருந்தவே மாட்டேன். சாப்பாடு என்ற ஒண்ணு என் குரல் வழிக்குள்ளே இறங்கியதே கிடையாதப்பா. அப்ப அந்த வீட்டுல 2 முட்டையை முழுங்குறது நீ இல்ல. உனக்கு என்னடா பண்ற? எதை என் மேல உள்ள அக்கறையில ஒரு 4 வறுத்த மீன் 3 முட்டை வச்சாங்க. உனக்கு என்ன பண்ண? நீ யாரா சாப்பாடு போட? நல்ல சாமியார் வீட்டுல சாப்பாடு போட? சாப்பாடு நல்ல சாப்பாடு. நல்லா என்ன பத்தி அக்கா அப்பா என்ன சொல்லுங்க? நாடப்பழம். அந்த ஆளு கொடுத்த நாடப்பழமே இல்ல. என்கிட்ட வேற எந்த பழத்தை கொடுத்துருக்க? சரி, நான் கேட்கிறேன். யாராரு குடும்பத்தையே போய் கெடுத்துருக்கீங்க ஞானப்பழத்தை கொடுத்து? எனக்கு ரொம்ப நாளா ஒரே ஒரு ஆசை. நல்லவரா இருக்கீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி இருந்திருந்தா உங்களை காட்டுக்குள்ள 52 மனைவிகள். 52 மனைவிகள் உங்களுக்கு? ஆமாப்பா. எத்தனை? 52. நாங்க உன்னை கட்டியே பெரிய உபத்திரியமா இருக்கு. நீர் 52 ரொம்ப வெறுத்துட்ட போல. ஏங்க, அப்போ உங்களுக்கு 52 வைஃப். ஆமா, அப்போ ஆங்கிலம் பேசுறீங்க. ஆமா, நீங்க கூறக்கூடிய வார்த்தை பதா 52 வைஃப். அப்போ உங்களுக்கு 52 பொண்டாட்டினா 52 வைஃப். அவ்வளவுதான். அப்போ உனக்கு என்ன தண்ணி பைப்? இது எதை ஆங்கிலத்தை பேசுறா? இரும்பு உனக்கு பயன்பட போதா? அவன் வேலையை பாரு. பிச்சு போய் இல்ல இல்ல வேலை பாரியா? 60 பிள்ளைகள். 60 பிள்ளை? எப்படி 60 பிள்ளை இப்பெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? சுவாமி மலையை படிக்கட்டாக மாட்டி விட்டேன். அப்ப இப்ப கொண்டாடி இல்லையா? பிறகு ஆசையை வெறுத்தாச்சுப்பா. ஆசையை வெறுத்தீங்களா? மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது. என்னங்க, ஒரு ஆண் மகனுக்கு தேவை இந்த 3 ஆசை தானே? அது மண்ணாசை இல்லை, இல்ல, பெண்ணாசை கிடையாது, பொருளாசை கிடையாது, உங்களுக்கு 3 ஆசையுமே கிடையாது. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. ஆசை எந்திரிக்கும், ஆனா எந்திரிச்சா பிறருக்கு ஆபத்துங்கிறதுனால அதை எந்திரிக்க விடாமல் மனதுக்குள்ள இந்த ஆசையை அடக்கி வைத்திருக்கிறேன். அடக்கி வச்சிருக்கீங்க? ஆமாப்பா, அதனால சந்தனத்தை வைத்திருக்கிறேன். ஓ, குளிர்ச்சி ஏற்படுத்தி காமத்தை அடக்குவதற்காக. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவெல்லாம் மேலூர்ல இருக்காங்க. மேலூர்ல
இல்லையா சட்டாம்பட்டி மேலூரா ஏய் மேலூர மேல் உலகத்தை சுருக்கி மேலூர் என்கிறேன். மேலூர் ரொம்ப நன்றி நன்றி. மேலூர்ல இருக்கிறீங்க. ஆமா. சரி இந்த உங்க அப்பா என்ன வேலை பார்ப்பாரு? சிருஷ்டி கர்த்தா. சிருஷ்டி கர்த்தா அப்படி என்றால் படைப்பு கடவுள். அச்சப்படப்பா. உலகத்தை படைக்கிறார், ஜீவராசியை படைக்கிறார். ஜீவராசினா எத்தனை? ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசி படைக்கிறார். இந்த வேப்ப மரத்தை ஆறு படைச்சா எங்கப்பா? கொய்யா மரம் எங்கப்பா? சரி வேப்ப மரத்துல என்ன பூ பூக்கும்? வேப்பம்பூ. கொய்யா மரத்துல கொய்யாப்பூ. மாமரத்துல மாம்பூ. புளிய மரத்துல புளியம்பூ. புங்க மரத்துல புங்கப்பூடா. ரோஸ்ட் மரத்துல ரோஸ்ட் மரமா? எந்த பூக்குல? பழுப்பு. அதுவா பூ தான் கொண்டு பூக்க வைக்கிறார்கள். பின்னாடி மெடிக்கல் ஒரு பூ பூக்கும். அது என்ன பூ? பாதுகாப்பு. அதுக்கு பேர் என்ன பூ? அப்புறம் ஊர் புடிச்ச வெப்ப நமக்கு ஆப்பு. அந்த பூவை இதோட இந்த பேச்சு நிப்பாட்டிக்கிறீங்க. சரிங்க. சரி அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. நாங்க காட்டுக்குள்ள ஏதோ திணைப்புணத்துல காவல் காத்து. சோ நிகழ்ச்சப்பா. ஏன்னா இது வேற சாமியாரா இருந்தா நான் விரட்டி விட்டுருப்பேன். ஏன்னா எங்க இடத்துக்கு வர சாமியார்கள் முன்னாடி தொங்கும் தாடி. சரி. உங்களுக்கு தொங்கல. ஆமா. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. எந்த இடத்தில் அது செயல்படுமோ அந்த இடத்துல செயல்பட்டா சரியாக இருக்கும். ஆமா. சரி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? முதற்காவல ஒரு பிள்ளை இருக்குங்கல்ல. அந்த பிள்ளையை நான் சந்திக்க வேண்டும். முடியாதுங்க. ஏன் முடியாது? ஏய் நான் பார்க்காத பெண்களே கிடையாதுடா. அப்படியா? ஆமா. ஆஸ்பத்திரி செக்அப் பண்ணிட்டீங்களா? ஏன்? எத்தனை உங்களைய பாத்தீங்களா? ஏய் மட்டப்பல ஒவ்வொரு பெண்கிட்ட போய் அந்த பெண்களுடைய சோதனையை விலக்கி அவர்களுக்கு சாதனையை கொடுத்தவன் இந்த நாரத மகரிஷி. நல்ல விஷயம். ஆமா. ரொம்ப சந்தோஷம். அதனால அந்த பெண்ணை அழைத்து வா. ஆசி வழங்கி விட்டு உன் தங்கை காசி வழங்குவோம். அழைச்சிட்டு வரேன் சாமி. நானும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போறேன். அப்படியா? அந்த பெண்ணை தாங்கள் நல்லாசி கொடுக்க வேண்டுமே. கண்டிப்பாக. ஆனா ஒரே ஒரு விஷயம். என்னையா? நானும் அந்த புள்ளியை 8 வருஷமா காதலிக்கிறோம். 8 ஆண்டுகளாவா? ஆம் சுவாமி. பரவாயில்லையப்பா. கல்யாணம் பண்றதுக்கு பத்திரிக்கைலாம் திருமணம் செய்ய நடக்க வேண்டியதானே? பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டோம். அப்புறம் என்ன? என்ன ஒரே ஒரு விஷயம். என்ன? ஒரு ஆள் மட்டும் கல்யாணத்தன்னைக்கு நான் அறிவு கட்டவனே. எத்தனை காதலர்களை நான் புராணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். ராமனை சீதை சேர யாரா காரணம்? நான் காரணம். சத்தியவான் சாவித்திரி சேர யாரா காரணம்? நான் காரணம். நலன் தமையை சேர யாரா காரணம்? என்கிட்ட வந்து காதலுக்கு இடையூறு யாரா? அவங்க அப்பாவா? இல்ல சாமி. அம்மாவா? இல்ல சாமி. அண்ணன் தம்பியா? இல்ல சாமி. சொந்த பந்தமா? இல்லையே. ஊர்க்காரங்களா? இல்லையே. யாரு? அவரோட புருஷனா? காதல்களா? அது பேர் கள்ள காதல். அதான் சாமி இப்ப ட்ரெண்டிங் சார். சண்டால பாவி. நீங்க சும்மா தான் வீட்டுக்கு வரீங்களா? அதான் வேற இந்த பக்கமே வர மாட்டல. அந்த பிள்ளை குட்டியா ஆசி வழங்குவோம் நாராயண. எப்பா உடம்புல வேர்வத்தில வெளியேறிச்சடா சொல்றேன். அண்ணா பதறிட்டு ஓடுறாரா பேசி? பதறிட்டு ஓடுறாரே. சும்மா நான் தண்ணி வந்தா விட மாட்டேன்டா வேர்வத்தில இருந்தாலும். வில்லுப்பா இன்னும் கேட்றாங்க வில்லு ஓடுறாரே. பயம். தங்கராசனா பயம். அடிச்சிட்டு வச்சியா? ஆனா எனக்கு உங்களை கண்டா பயம். ஆமா. கண்ணே ராத்திரி குத்துறா. ஏன்? தாராவதி. தாராவதி. சாமியார் வந்திருக்கிறார். நல்லாசி வாங்க வேண்டும் வாருவோம். வாடா.